இது வந்து ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள் சில கருத்துகள் கொஞ்சம் இருக்கு தாரேன். அதாவது நான் இப்போ சொல்ல வர கருத்துகள் என்னன்னு கேட்டால், இப்போ இலங்கையில் இப்போ வந்து கதிர்காமம் சீசன் ஒன்று இருக்கு. அப்போ இந்த மாதம் அப்படியே வந்து இந்த பக்தர்கள் வந்து பாத யாத்திரை போகிற மாதம் தான் இது. அப்போ பாத யாத்திரை போகிற அத்தனை பேருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கணும் என்று நான் வந்து மண்டாடுறேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து வீட்டை விட்டு வந்து பாத யாத்திரை போகிற பயணம் வந்து ஒரு காரணத்துக்காக தான் போகிறோம். அப்படி இல்லாட்டி குடும்பத்தில் வந்து கஷ்டங்கள் இருக்கணும், அப்படி இல்லாட்டி உடம்புல வந்து நோய்கள் இருக்கணும், அந்த நோயை ஏற்று தாழ்ந்து போட்டு போகிறோம். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து வறுமைகள் இருந்தால் வறுமைகள் தீர்க்கணும், அப்படி இல்லாட்டி புள்ளிகள் வந்து படித்து முன்னேறணும், அதுக்காண்டி நம்ம வந்து பாத யாத்திரை எடுக்கிறோம். அப்போ இது இந்த கஷ்டங்கள் இருக்கிறனால தான் இந்த பாத யாத்திரை நம்ம வந்து எடுக்கிறோம். பாத யாத்திரை இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இன்னொருத்தர்கிட்ட நம்ம இப்போ உதவி எடுக்கிறேன்னு சொன்னால் அவரோட மனசு வந்து விரும்பணும். அவரோட மனசு விரும்புனா தான் நம்ம அந்த கேட்குற பொருளை அவர் வந்து தார். அப்படி அவரோட மனசு விரும்பாட்டி அவர் சொல்கிறார் வந்து இப்போ வந்து இல்லைன்னு. அப்போ அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி தான் இவங்களோட வந்து மனசை நம்ம வந்து நம்மட இப்போ இப்போ நம்மளுக்குள்ள தான் எல்லாம் வந்து இருக்கு. இப்போ நம்மளுக்குள்ள இருக்கிறத தான் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும் மொழிய. அப்போ இதை நம்ம எடுக்கிறேன்னு சொன்னால் நம்மட வந்து சோகம் இருக்கும். அதாவது நம்ம அந்த சந்தோஷம் இல்லாமல் உடனே நம்பி தான் பாரேன், இப்படி பாத யாத்திரை பாரேன், இப்படி வந்து உடம்புல நோய்களுக்கு, அதே மாதிரி குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கு, இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஈத்து தாண்டு போட்டு நம்ம போகிற இடம் வந்து இந்த பலன் வந்து வருஷத்துக்கு ஒரு கதான் வருது. அப்போ இதை நன்மை அடையணும்னு சொன்னால் நம்ம வீட்டை விட்டு எப்படி நம்ம வெளியே வந்தோமோ அதே எண்ணம் வந்து போக மட்டும் இருக்கும். அதே எண்ணத்தோடு நம்ம வந்து அதை மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி வந்தோம்னு சொன்னால் நல்ல பலன் இதில் வந்து கிடைக்குது. இந்த வருஷத்துக்கு ஒருக்கா வார இந்த பாத யாத்திரை பயணத்தை இதாகி கொள்ளாமல் நல்ல பலன் இருக்கணும், எல்லாரும் நல்ல வாழணும்ன்றதுக்காக தான் இதை வந்து தாரேன். இதில் உண்மையிலே இது வந்து அந்த எவ்வளவு நம்மட அந்த கண்ணில் தண்ணி வர மட்டும் நம்ம அந்த மண்டாடுறோமோ அவ்வளவுக்கும் நல்ல பலன் இதில் வந்து இருக்கு. இந்த பலன்களை வந்து இதாக்காமல் இருக்க எல்லாம் நன்மையாக இருக்கணும்.